Hi students, welcome to Simmas classes. Fourier series. Fourier seriesல இங்க 0 to 2 pi-ல again ஒரு trigonometric functionக்கு எப்படி Fourier series கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். Expand f of x is equal to sin x 0 less than or equal to x less than or equal to pi and 0 pi less than or equal to x less than or equal to 2 pi as a Fourier series of periodicity 2 pi and hence evaluate 1 by 1 into 3, 1 by 3 into 5, 1 by 5 into 7 etc. இதான் நம்ம கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இன்டர்வல் லென்த் பாருங்க 0 to 2 pi. 0 to 2 pi la Fourier series kana formula. The Fourier series of f of x in 0 to 2 pi is given by f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதான் formula. இதில் a0 an bn are all Euler's coefficient. அதோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? a0 is given by this formula 1 by pi integral 0 to 2 pi f of x dx. an கான formula 1 by pi integral 0 to 2 pi f of x cos nx dx. bn கான formula 1 by pi integral 0 to 2 pi f of x sin nx dx. இங்க a0 an bn இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இங்கே f of x is equal to இந்த இடத்துல a0 an bn சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the Fourier series. அதுக்கப்புறம் xக்கு சூட்டபிள் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற சீரியஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம போட போகிற மெத்தடு. இப்போ a0 என்ன ஃபார்முலா? a0 is equal to 1 by pi integral 0 to 2 pi f of x dx. a0 equal to 1 by pi integral 0 to 2 pi இந்த ஃபங்க்ஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. எப்படி எழுதணும்? 0 to pi sin x dx plus pi to 2 pi 0 dx. இது முதல்ல a0 கண்டுபிடிக்கின்றதுனால நான் டீட்டெயில்டாக எழுதுகிறேன். பின்னாடி an bnக்கெல்லாம் இது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 0, அதனால் டைரெக்டாக எழுதிடலாம். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம். 1 by pi integral of sin x வந்து minus cos x limit 0 to 2 pi. அஃப்கோர்ஸ் இதோட வேல்யூ 0. இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனோட வெளியே எடுத்துட்டிங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ மைனஸ் 1 by பையை வெளியே எடுத்துட்டா அப்பர் லிமிட் காஸ் பை மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் காஸ் 0. ஸோ இது மைனஸ் 1 by பை, காஸ் பையோட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் காஸ் 0வோட வேல்யூ 1. பார்த்தீங்கன்னா இது மைனஸ் 2 வரும். மைனஸ் 2வை மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2. அப்போது a0 is equal to 2 by pi. ஸோ a0 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து anக்கான ஃபார்முலா 1 by pi integral 0 to 2 pi f of x into cos nx dx. இங்கே இந்த அகெயின் 0 to 2 pi இந்த ஃபங்க்ஷன் ரெண்டாக ஸ்பிட் ஆகிருக்கு. 0 to pi sin x, pi to 2 pi 0. அப்போ இது எப்படி மாறும்? 1 by pi integral 0 to pi f of xக்கு பதிலாக sin x into cos nx dx ப்ளஸ் அகெயின் இது என்ன ஆகிடும்? இந்த இன்டகிரேஷன் மொத்தமாகவே 0 ஆகிடும். அதனால் டேரெக்டாக 0 போட்டுடுறேன். இங்கே போடலைனாலும் அவசியம் இல்லை, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் 0, அதனால் 0 ஆகிடும். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணணும். இந்த இடத்த இன்டகிரேட் பண்ணணும்னா நமக்கு தெரியும், ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ப்ராடக்டில் இருந்ததுன்னா டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா there is no direct formula for integrating this. அதனால் இந்த ப்ராடக்டை அடிஷனாக முதல்ல மாற்றணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா என்னோட கூட இருக்கிற டேர்மை ஏன்னு எடுத்துப்போம், இதை பின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இது எப்படி இருக்குது பாருங்களேன், காஸ் ஏ சைன் பி ப்ராடக்ட் ஃபார்முலா. காஸ் ஏ சைன் பிக்கான ஃபார்முலாவை இப்போ நம்ம எழுதுவோம். காஸ் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு 1 by 2 into sin of a plus b minus sin of a minus b. அப்போ நமக்கு என்ன தேவை? cos nx sin x equal to 1 by 2 into sin of, இது எப்படி எழுதிக்கலாம்? ஏக்கு பதிலாக nx, பிக்கு பதிலாக x. எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா n plus 1 into xன்னு எழுதிக்கலாம். மைனஸ் sin of, அதே மாதிரி a minus b, a வந்து nx, b வந்து x. அப்போது
nx minus x x காமனாக வெளியே எடுத்துட்டா n minus 1 into xன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போது இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதான் வந்தது ஃபார்முலா, நமக்கு இதான் கிடச்சிது. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணால் this is equal to 1/2 pi integral 0 to pi. இது எப்படி மாறும்? ரெண்டு இன்டகிரேஷனாக மாறும். இந்த இன்டகிரேஷன் sin of n plus 1 into x dx மைனஸ் இங்கே இது integral 0 to pi sin of n minus 1 into x dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம். நமக்கு தெரியும் இன்டகிரலுக்கான ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் sin nx வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் காஸ் nx பை n. அப்போது எக்ஸ் கூட என்ன டேர்ம் இருக்கோ அதை கீழே எழுதணும். அப்படின்னா இது எப்படி வரும்? 1/2 pi மைனஸ் காஸ் ஆஃப் n plus 1 into x by n plus 1 லிமிட் 0 to pi. இங்கே இந்த மைனஸ் சைனுக்கு எழுதிட்டேன். இதை சைன் இன்டகிரேட் பண்ணால் அகெயின் ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் n minus 1 into x by n minus 1, அதாவது x கூட இருக்கிற டேர்மை டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ லிமிட் 0 to pi அப்ளை பண்ணால் 1/2 pi. நம்ம த்ரூ அவுட் ஃபோரியர் சீரீஸ் படிக்கும் பொழுது இந்த கான்செப்டை திருப்பி சொல்கிறோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. லிமிட் அப்ளை பண்ணும் பொழுது ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனையும் டினாமினேட்டரையும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இங்கே நான் மைனஸ் ஆஃப் 1/n plus 1 வெளியே எடுத்துட்டா இங்கே அப்பர் லிமிட் போட்டால் எக்ஸ்க்கு பதிலாக பை போட்டால் காஸ் ஆஃப் n plus 1 into பைன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் காஸ் 0. இங்கே அதே மாதிரி இந்த மைனஸ் 1/n minus 1 வெளியே எடுத்துட்டா மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/n minus 1 into காஸ் ஆஃப் n minus 1 into பை மைனஸ் காஸ் 0. இப்போது எனக்கு இதோட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். காஸ் ஆஃப் n plus 1 into பை. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்களேன். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் n பை ப்ளஸ் பைன்னு எழுதிக்கலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி அடிஷன் ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எழுதுனா எப்படி வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் n பை இன்ட்டு காஸ் பை மைனஸ் சைன் n பை இன்ட்டு சைன் பை. அதாவது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்? காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் a காஸ் பி மைனஸ் சைன் a சைன் பி. இப்போ காஸ் n பையோட வேல்யூ வந்து மைனஸ் 1/n, காஸ் பைக்கு வந்து மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் சைன் n பை 0 சைன் பையும் 0 இன்ட்டு 0 தட் இஸ் 0. ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/n எழுதிக்கலாம். சிமிலர்லி காஸ் ஆஃப் n minus 1 into பை இதே மாதிரி எழுதணும்னா காஸ் ஆஃப் a minus b ஃபார்மேட்டில் வரும். காஸ் ஆஃப் a minus bக்கான ஃபார்முலா என்ன? காஸ் a காஸ் b ப்ளஸ் சைன் a சைன் b. அப்போ இங்கே ப்ளஸ் மட்டும்தான் வரும். அப்போ வந்தால் அதுக்கும் இதே ஆன்சர் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/n. இப்போ இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 pi மைனஸ் 1/n plus 1. இதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/n மைனஸ் காஸ் 0 வேல்யூ வந்து 1 ப்ளஸ் 1/n minus 1. அகெயின் இதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/n மைனஸ் காஸ் 0 வேல்யூ 1. இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். நமக்கு தெரியும் மைனஸ் 1/n வந்து ரெண்டு வேல்யூ தான் எடுக்கும். when n is even இது பாசிட்டிவ், when n is odd இது நெகட்டிவ். அதாவது n ஈவனாக இருக்கும் பொழுது மைனஸ் 1/n வேல்யூ ப்ளஸ் 1. when n is odd மைனஸ் 1/n வேல்யூ வந்து மைனஸ் 1. அப்போ நான் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் when n is even இது எப்படி எழுதிக்கலாம்? 1/2 pi மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/n plus 1. இது என்ன ஆகிடும்? மைனஸ் 1/n. இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1 மைனஸ் இந்த 1 அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் 1/n minus 1 இன்ட்டு அகெயின் இது வந்து மைனஸ் 1 ஆகிடும் மைனஸ் இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 pi இது என்ன ஆகிடும்? மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஆகிடும் பை n ப்ளஸ் 1. இங்கே இது மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2 தான் வரும். ஸோ மைனஸ் 2/n minus 1. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? இந்த 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 2/2 pi இன்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே n minus 1 வரும். இங்கே மைனஸ் ஆஃப் n plus 1ன்னு வரும். அப்போ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் n minus 1 பை
a plus b into a minus b, a square minus b square. So n square minus 1 எழுதிக்கலாம். இப்போ இந்த 2க்கு 2 cancel ஆகிடும். Plus n minus n get cancel. இது minus 2 வரும். So an is equal to minus 2 by pi into n square minus 1. இது n வந்து ஈவன் நம்பராக இருக்கும் பொழுது, இப்போது அதுக்கடுத்து அதே எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். n ஆடாக இருக்கும் பொழுது, இஃப் n இஸ் ஆடுனா இன்னொரு கண்டிஷன் வருது பாருங்களேன். ஆடுனா 1 3 5 7 போடணும். இங்கே 1 போட்டால் 1/0 ஆகிடும், இன்ஃபினிட்டி. அப்போ n ஆட் அண்ட் n நாட் ஈக்குவல் டு 1. n மற்ற எல்லா ஆட் நம்பராக இருக்கும் பொழுதும் n நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும் பொழுது இந்த anோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ an is equal to 1/2 pi. இங்கே minus 1/n plus 1. இது minus 1 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1 ஆகிடும். மைனஸ் இந்த 1 அப்படியே எழுதுகிறேன். ப்ளஸ் இங்கே 1/n minus 1 இன்ட்டு இது ப்ளஸ் 1 ஆகிடும். மைனஸ் 1 இங்கே இப்படி எழுதிக்கலாம். இதை 1/2 pi. இது மைனஸ் 1/n plus 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 1/n minus 1 இன்ட்டு 0. இப்போ இது மொத்தமாக என்ன ஆகிடுது? 1/2 pi. இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூவும் 0. ஸோ டோட்டலாக an is equal to 0 for all the odd number except n not equal to 1. ஸோ n not equal to 1ல் வருது. அப்போ நான் திருப்பி இப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஏன்னா ஃபார்முலா எழுதும் பொழுது சமேஷன் n equal to 1 to infinity anன்றது எல்லா வேல்யூஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ஈவனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், மற்ற எல்லா நம்பர் ஆட் நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸப்ட் a1க்கு மாத்திரம் கண்டுபிடிக்கல. அப்போ a1 தனியாக போடணும். ஸோ a1 is equal to formula 1/pi integral 0 to 2 pi f of x into cos nxன்னு எழுதுவோம். nக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? இப்போது 1 போடணும். அப்போது f of x into cos x dxன்னு வரும். ஸோ which is equal to 1/pi 0 to 2 piயில் integral 0 to piயில் f of x வந்து sin x, இந்த cos x dx அப்படியே எழுதிக்கிறேன். pi to 2 piயில் இது 0, அதனால் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இது அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணோன்னா ரெண்டு ப்ராடக்டில் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஸோ ஒன்றா மாற்றணும். அதுக்கு கன்வீனியன்ட்டுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ 1/2 pi integral 0 to pi 2 sin x cos x dxன்னு எழுதிக்கிறேன். நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin 2xன்னு வரும். ஸோ integral 0 to 2 pi sin 2x dx. இப்போ இந்த 1/2 pi அப்படியே வரும். இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos 2x by 2 லிமிட் 0 to pi. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? minus 1/4 pi. அதே கான்செப்ட் தான். டினாமினேட்டரில் நம்பரையும் ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனையும் வெளியே எடுத்துடுறேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் cos 2 pi மைனஸ் cos 0. இப்போது இது என்னவா மாறிடும்? இது minus 1/4 pi. cos 2 pi வேல்யூ வந்து 1 மைனஸ் cos 0 வந்து 1. ஸோ 1 minus 1 0. 0 into anything 0 ஆகிடும். ஸோ இப்போ a1 0. அப்போது this is for all odd number an வேல்யூ வந்து 0, ஈவன் நம்பருக்கு இதுதான் ஆன்சர். ஸோ an கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது to find bn. bnக்கான ஃபார்முலா 1/pi integral 0 to 2 pi f of x into sin nx dx. இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 to piயில் sin x, அதனால் அதில் மட்டும் எழுதுகிறேன். மற்ற வேல்யூஸ் இங்கே வந்து 0ன்றதுனால அதை நான் மென்ஷன் பண்ணல, எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ இது எப்படி மாறும்? integral 0 to pi sin x into sin nx dx. இப்போ பாருங்கள், அகெயின் ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தா மாதிரி தான், டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், என்னோட கூட இருக்கிற டேர்மை ஏன்னு எழுதிக்கங்க. அப்போது sin a sin b ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். sin a sin b ஃபார்முலா this is equal to 1/2 into cos of a minus b minus cos of a plus b. அப்போது sin nx into sin x equal to 1/2 into cos of a minus b. a வந்து nx, b வந்து x. அப்போ எப்படி வரும்? n minus 1 into x minus cos of a plus b n plus 1 into xன்னு வந்துடும். இதான் bn. இந்த ப்ராடக்ட் ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இப்படி அடிஷன் ஃபார்முலாவாக மாற்றிருக்கோம். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இது எப்படி வரும்? this is equal to 1/2 pi integral 0 to pi
cos of n minus 1 into x dx minus integral 0 to pi cos of n plus 1 into x dx வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ 1/2 pi cos of n minus 1 into x இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? cos nx dx கான ஃபார்முலா integral cos nx dx is equal to sin nx by n. இப்போ nக்கு பதிலாக இங்கே n minus 1 இருக்குது. அப்போ இது எப்படி வரும்? sin of n minus 1 into x by n minus 1 limit 0 to pi minus sin of n plus 1 into x by n plus 1 limit 0 to pi. So 1/2 pi again ப்ராடக்டில் இருக்கிற சைனோட டினாமினேட்டர் வெளியே எடுக்கணும். இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் 1/n minus 1 வெளியே எடுத்துடுறேன். அப்பர் லிமிட் போட்டால் sin of n minus 1 into pi minus sin 0 0 ஆகிடும். இங்கே இந்த இடத்துல வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1/n plus 1 வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தால் இது என்ன ஆகிடும்? sin of n plus 1 into pi minus sin 0 0. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி? அதுக்கு முதல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். sin of n plus 1 into pi இது எப்படி எழுதிக்கலாம்? sin of n pi plus pi. again sin of a plus b ஃபார்முலா sin a cos b plus cos a sin b போட்டோம்னா sin n pi cos pi plus cos n pi sin pi. இங்கே sin n pi 0, அதனால் இது 0 ஆகிடும். ஏன்னா இதோட வேல்யூ -1 இருந்தால் கூட 0 into -1 0 ப்ளஸ் இங்கே sin pi 0, அதனால் cos n pi வேல்யூ -1 பவர் n இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 0 plus 0 that is equal to 0. Similarly sin of n minus 1 into pi ஓட வேல்யூ அகெயின் போட்டோம்னா என்ன வரும்? sin a cos b minus cos a sin b வரும். அதோட வேல்யூவும் 0 தான். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் bn is equal to 1/2 pi 1/n minus 1 into இந்த வேல்யூ 0 minus of 1/n plus 1 into இந்த வேல்யூ 0. ஸோ டோட்டலாக this is equal to 0. ஸோ bn 0 கண்டுபிடிச்சிட்டோம். provided n not equal to 1 இருக்கும் பொழுது. ஸோ அதனால் இப்போ நான் தனியாக b1 கண்டுபிடிக்கணும். b1க்கான ஃபார்முலா 1/pi integral 0 to 2 pi f of x into sin nx. nக்கு பதிலாக 1 போடணும். அப்போ sin x dx. b1 is equal to 1/pi integral 0 to pi f of xக்கு பதிலாக sin x போட்டால் இங்கே ஒரு sin x, அப்போ sin squared x dxன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? 2/pi integral 0 to pi/2ன்னு எழுதிக்கலாம் into sin square x dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும்னா நமக்கு தெரியும் ரிடக்ஷன் ஃபார்முலா when you have a limit 0 to pi/2 எப்படி எழுதுவோம்? இது 2/pi, இங்கே 2 இருக்கிறதுனால 1/2 into ஈவன் நம்பர்னால pi/2 வரும். ஸோ 2க்கு 2 கேன்சல், பைக்கு பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா b1ஓட வேல்யூ half. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சது. a0 வேல்யூ 2/pi an minus 2/pi into n square minus 1 if n is even. n ஆடாக இருந்தால் 0 ஆகிடும். bn எல்லா வேல்யூவுக்கும் 0 except 1. அப்போ b1ல வேல்யூ வந்து half. therefore the Fourier series of f of x is given by formula a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இங்கே எழுதணும்னா இதை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? இது 1/pi ப்ளஸ் இங்கே ஈவன் நம்பருக்கு மட்டும்தான், அதனால் என்ன பண்ணோம்? சமேஷன் n equal to 246 to infinity minus 2/pi into n square minus 1 into cos nx. bn எல்லா வேல்யூக்கும் 0 ஆகிடுச்சதுனால இது 0 ஆக்கிடலாம். b1ல மட்டும் வேல்யூ, அப்போ half into sin x. இதுதான் இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட ஃபோரியர் சீரீஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம் இதோட முடியல, அவங்க எவாலுவேட்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணணும்? ஃபர்தராக போடணும். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? அதை 1/pi minus 2/pi வெளியே வச்சுக்கிறேன். சமேஷன் n equal to 246 to infinity. இது எப்படி எழுதிக்கலாம்னா 1/n square minus 1 இப்போ தான் பார்த்தோம் நம்ம n minus 1 into n plus 1 cos nx plus of sin x. இப்போ இதான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ முதல்ல இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டா 1/pi minus 2/pi summation n equal to 246 to infinity க்கு nக்கு முதல்ல 2 போடுங்க. 2 போட்டால்
1 by 2 minus 1 1 ஆகிடும், 2 plus 1 3 ஆகிடும், இன்ட்டு cos 2x ப்ளஸ் n-க்கு 4 போடுங்க, 4 minus 1 3, இங்கே 4 plus 1 5, அப்போ 1 by 3 into 5 cos 4x வரும், ப்ளஸ் n-க்கு 6 கொடுத்தா 6 minus 1 5, 6 plus 1 into இங்கே 7 வரும், cos 6x plus etc. plus half sin x is equal to f of x. இப்போ இதான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது எனக்கு இந்த சீரீஸ் வேணும். இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எனக்கு 1 ஆகணும். இது 1 ஆகணும்னா எக்ஸுக்கு நான் என்ன போடணும்? x is equal to 0. எனக்கு cos 0வோட வேல்யூ வந்து 1. எக்ஸுக்கு நான் 0 போடணும். எக்ஸுக்கு 0 போட்டால் we get 1 by pi minus 2 by pi. இங்கே போட்டால் 1 by 1 into 3 plus 1 by 3 into 5 plus 1 by 5 into 7 plus etc. equal to, இது sin 0 வந்து 0 ஆகிடும். இப்போ பார்த்துங்களேன், எக்ஸுக்கு 0 போட்டோம்னா அகெயின் இட்ஸ் ஃபோரியர் சீரீஸ். நமக்கு தெரியும் பீரியாடிசிட்டி கான்செப்ட். எண்ட் பாயிண்ட்ஸில் ஒரு எண்ட் பாயிண்டில் என்ன வேல்யூ எடுக்குதோ அதே தான் அடுத்த எண்ட் பாயிண்ட்லேயும் எடுக்கும். அப்போது இங்கே அந்த வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இது 2 பைலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாருங்கள், cos 4 pi, cos 8 pi, cos 12 pi, இங்கேயும் வேல்யூ 1 தான் வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆவரேஜ் எடுத்து போடணும். ஸோ f of 0 ப்ளஸ் f of 2 pi டிவைடட் பை 2ன்னு வரும். f of 0வோட வேல்யூ வந்து sin 0 ப்ளஸ் f of 2 piயில் வேல்யூ வந்து 0 டிவைடட் பை 2. இதில் வேல்யூ என்ன ஆகிடும்? 0. ஸோ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். minus 2 by pi 1 by 1 into 3 plus 1 by 3 into 5 plus 1 by 5 into 7 plus etc. This is equal to, இந்த minus 1 by pi இங்கே வந்துடுச்சுன்னா minus 1 by pi மாறிடும். Therefore 1 by 1 into 3 plus 1 by 3 into 5 plus 1 by 5 into 7 plus etc. equal to, இது இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்? minus pi by 2ன்னு வரும். pi கேன்சல் ஆகிடுச்சுன்னா this is equal to 1 by 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.